இதை இப்படியே விட்டோம்னா இது இன்னும் தொடரும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இது யாரு என்னன்னு தெரியணும்னா கண்டிப்பா போலீஸ் வந்தாதான் சரியா இருக்கும். நீங்க சும்மா இருங்க தம்பி. கொலைக்கு காரணம் அம்மன் தான் தெரிஞ்சிருச்சு. இந்த துர்கா பரிகாரம் எல்லாம் செஞ்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் அம்மனோட கோபம் தனிதான்னு பாப்போம். ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? துர்கா பரிகார பூஜை முடிஞ்சு உயிரோட திரும்பி வந்தா அம்மனுக்கு கோபம் போயிருச்சுன்னு அர்த்தம். அதையும் மீறி ஒருவேளை அம்மனோட கோபம் தனியாம இருந்தா இந்த துர்காவும் அம்மனோட சாபத்துக்கு ஆளாகி செத்துருவா. அத இந்த கௌரியால கூட தடுக்க முடியாது. சரி வாங்க, போய் நம்ம ஆக வேண்டியதை பார்ப்போம். ஏங்க என்ன ஐயா போல ஐயா. வாங்கப்பா. ஐயோ செவந்தி, திருவிழா எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஊருக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கஷ்டமும் தீரணும்னு சொன்னியே. உன்னை நான் எப்படியா பார்க்கணும்? நடக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு கௌரி. ஊருக்காரங்க இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்காக இந்த பரிகார பூஜைய நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு என்ன தடுத்தாலும் சரி, நான் இந்த பரிகாரத்தை பண்ணியே முடிப்பேன். அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஏய் மாசாணி அம்மா, எல்லாரையும் காப்பாத்துற கருணை கடல் நீ. இது எல்லாமே துஷ்ட சக்தியோட அட்டூழியம்னு என்னால உணர முடியுது, ஆனா நிரூபிக்க முடியல. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கான தைரியத்தை நீ தான் தாயே எனக்கு கொடுக்கணும். உன்னையே வேண்டிக்கிறம்மா.